ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வெனஸ்டே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஜோக்கர் ஃபோலியா டியூக்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2019 வந்து ஜோக்கர் படத்தோட ஒரு சீக்வல் செகண்ட் பார்ட் தான். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஜாக்லின் ஃபீனிக்ஸ் அண்ட் லேடி ககா இவங்க மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் டூட் பிலிப்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ட் 1 2019 அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் ஜோக்கர். அது பயங்கரமான ஹிட் ஆகி பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நிறைய ஆஸ்கர் அவார்ட்ஸ் வரைக்கும் வாங்குச்சு அந்த படம். அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த பார்ட் 2 ரிலீஸ் ஆச்சு. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு மியூசிக்கல் ஜானர் கம் த்ரில்லர் ஜானர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு ட்ரைலர் பார்க்கும்போது. சரி படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஜெனரலாக ஜோக்கர் படம்னால இந்த ஒரு கேரக்டர் அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் நானும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படம் போய் பார்த்தேன். பட் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் ஆச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஃபீனிக்ஸ் அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அவர் ஆக்டிங் பற்றி யாருமே நீங்கள் பார்ட் 1 2019 ஜோக்கர் பார்த்துருந்தீங்கன்னா மிரண்டு போயிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் மிரட்டினார் மனுஷன். அந்த ஒரு கேரக்டராகவே வந்து வாழ்ந்தாரு. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. லைக் அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2 இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஆக்டிங் அவர்கிட்ட. உண்மையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக நடிச்சிருக்காரு. கேரக்டர் வைஸ் ஃபுல் படத்தையும் அவர் தான் தாங்கி கொண்டு போகிறார். படத்தில் பெருசாக ஒரு கதை இல்லை சொல்ல போனால். ஃபுல் படத்தையும் அவர் தான் தாங்கி கொண்டு போகிறார் இந்த படத்தில். மெயினாக இந்த படத்தோட பார்ட் 2 கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த வந்து அந்த பார்ட் 1 ஒரு ஷோவில் வந்து ஒரு 5 கொலை பண்ணிடுவார் ஜோக்கர் கேரக்டர் அவர். அவர் பண்ணதுக்கப்புறம் அவர் இப்போ ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இது அவர் வந்து ஜெயிலில் வந்து அவர் வந்து ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரில் ஒரு மாதிரி வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வக்கீல் வச்சு ஃபர்ஸ்ட் வாதாடுறாரு. அவருக்கு வந்து நான் நிரபராதி தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி வாதாடி அப்புறம் என் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரியும் வாதாடி ஒரு மாதிரி வந்து எல்லாரையும் குழப்பி வச்சிருக்காரு. அதுலேயே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க இது வந்து ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்றது. ஃபைனலாக அந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட ஒரு கதை ஒரு எண்டில் ஒரு பெரிய ட்விஸ்டோட தான் படம் முடியுது. பட் இதுக்கு அடுத்த பார்ட் போக பாசிபிள் இல்லை. அந்த மாதிரியான ஒரு எண்டில் தான் முடியுது. அவரு ஜாக்லின் ஃபீனிக்ஸ் அவருக்கு இந்த வாட்டியும் கண்டிப்பாக இந்த படத்துக்காக ஒரு பெரிய அவார்ட்ஸ் நிறைய அவரோட ஆக்டிங்காக கிடைக்கும். மனசுக்கு மிரட்டியிருக்காரு. என்ன மாதிரி நடிக்கிறார் அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருந்தது. படம் பூராமே அவர் தான் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறாரு. மொத்த படத்துலையுமே அவர் தான் ஒரு மெயின் லீடாக படத்தை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காரு. படம் தான் ஸ்லோவாக போனால் கூட அவரோட ஆக்டிங் மட்டும் தனியாக தெரியுது இந்த படத்தில். பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. செம ஆக்டிங். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அவரோட ஆக்டிங்காக மெயினாக அந்த படம் பெருசாக எதுவும் இல்லைனா கூட இந்த ஆக்டிங்காக அவருக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மனுஷன் மிரட்டிட்டு இருக்காரு. செம பர்ஃபார்மன்ஸ். அவரோட ஆக்டிங்காக இந்த படம் பார்க்கலாம் ஒர்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நல்ல ஆக்டிங் அவர்கிட்ட. அதே மாதிரி லேடி ககா அவங்க ஆக்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்த படத்தில் அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்க சீன்ஸ் அதெல்லாம் அவங்க தப்பிச்சு போகிற அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க. லைக் அது வந்து இது ஏதோ ஒரு மியூசிக்கல் ஜானர் தான் அந்த படம் அப்படின்னாங்க. ஏதோ ஒரு கன்சர்ட்குள்ளே போன ஒரு ஃபீல் மாதிரி தான் ஆச்சு. ஒரு சீரியஸ் சீன்ஸில் கூட பாடிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி நமக்கு எரிச்சலை மூட்டுற மாதிரி தான். பட் அவங்க கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக டேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்தது அவங்க ஆக்டிங்கும். அதே மாதிரி கேத்ரின் கீனியர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட லாயராக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கேரக்டர் அவங்க வந்து படத்தில் வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பிரெண்டன் கில்சன் அவர் வந்து இதில் ஒரு செக்யூரிட்டி கார்டாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. பார்க்க சின்னதாக இருப்பார். அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அவர் ஒரு சின்ன ரோல் தான். ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா செட்டப்பில் போயிட்டுருக்கும் ஒரு சீனு. லைக் அந்த ஒரு கொஞ்சம் அந்த சீன் அப்படி போயிட்டுருக்கும். அதில் வந்து அவர் வந்து ஒரு விட்னஸாக வருவார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹில்டர் கவுடன் டோட்லரோட மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். மெயினாக படம் பூராமே ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 சாங்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த படத்தில் படமே ஃபுல்லாக சாங் தான். ஒரு கன்சர்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ சாங்ஸ் அந்தளவுக்கு எனக்கு எதுவும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங் நல்லா இருந்தது. அதே மாதிரி மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாக போட்டு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சவுண்ட் டிசைன் ஒர்க் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி லாரன்ஸ் ஷேரோட சினிமோட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். மெயினாக அந்த டிஐ ஒர்க்ஸ் அந்த ஒரு ஜெயிலுக்குள்ளே அவங்க காட்டின ஒவ்வொரு ஆங்கிள்ஸ் அந்த விதம் அதெல்லாம் சூப்பராக இருந்து. ப்ளஸ் அதே மாதிரி அந்த கோர்ட் ரூம் ட்ராமா சீன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாகவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த ஒரு பாம்பு வெடிக்கிற சீன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. லைக் ஒரு ஃப்ரேமே நல்லா இருந்தது படத்தில். ஒரு ஃப்ரேமே கதை சொல்லிச்சு அந்த மாதிரி இருந்தது பிரமாதமாக. அதே மாதிரி ஜெஃப் க்ரோத்தோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப நீட்டாக கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாரு. ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி கட் பண்ணியிருந்தாரு. இது வந்து என்னதான் ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லராக இருந்தாலும் அந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே கட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி டூட் பிலிப்ஸோட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயும் அவர் வந்து ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. பட் பார்ட் 1ல் பண்ணவர் தான் இப்போ பண்ணாரா அப்படின்றது எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தோட விமர்சனத்தை நான் பண்ணேன்னா நீங்கள் இந்தியன் 2வோட விமர்சனத்தை பார்த்தாலே போதும். ஏன்னா இந்தியன் 1 படம் பெருசாக ஹிட் ஆச்சு. அதுவும் சங்கர் தான் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சங்கர் தான். பட் அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த கேரக்டரே அப்படி ஒரு இந்தியன் தாத்தா கேரக்டர் பேசப்பட்டது. ஒரு பெரிய பயங்கரமான ஒரு படமாக அந்த டைமில் ஹிட் ஆன படம். பட் ஆனால் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து அதுவும் சங்கர் தான் எடுத்தார். சேம் அதே மாதிரி தான் டூட் பிலிப்ஸ் டேரக்டர் அவர்
பார்ட் 1 2019 இப்போ ஒரு 5 இயர்ஸ் பேக் தான் வேற லெவலில் ஒரு படம் எடுத்தார். பெருசாக அந்த கேரக்டர்லேருந்து அந்த ஒரு படமே பெருசாக பேசப்பட்டது. பட் பார்ட் 2 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காரு. பயங்கர சொதப்பல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல, ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் தான் அந்த படம், அது விட்டுருங்க. பட் கதையாகவே உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. அவருக்கு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது, அதை வந்து வெளிப்படுத்துறாரு. அதை வெளிப்படுத்துறதுல ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சைக்காட்டிஸ்டிக்காக ஒரு சைக்கோபாஸ்டிக்காக இருக்குது. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, லேடி காகாவோட ஆக்டிங் நல்லா இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மூவி அவங்க தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறாங்க, அது ஃபைன். பட் படத்துக்குள்ள ரைட்டிங்கில் ஒன்றுமே இல்லை, மெயினாக ஸ்க்ரீன் பிளேயில் ஒன்றுமே இல்லை. அவர் வந்து அப்போ இருக்கும்போது எப்படி டேரக்ட் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். அப்புறம் அவ்வளோ டல்லாக உள்ளுக்குள்ளே என்னென்ன சீன்ஸை பொறுத்துறதுனே தெரியாமல், ஒரு படமாக அது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்ப குழம்பிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை அவங்க வந்து அந்த விட்டலேருந்து கதையை ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. பட் டூட் பிலிப்ஸ் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்லேயே பயங்கரமாக சொதப்பிட்டாரு. ஏன்னா அந்த பார்ட் 1 எடுத்த அந்த ஒரு டேரக்டருக்கு தான் அந்த ஒரு எசன்ஸ், அந்த ஒரு கேரக்டரோட அந்த ஒரு ஃப்ளேவர் தெரியும், அது எவ்வளோ நீட்டாக செகண்ட் பார்ட்டுக்கு கொண்டு போகணுன்றது. பட் இது எப்படி இந்தியன் 2ல சங்கர் சொதப்பினாரோ அதே மாதிரி தான் இதில் ஒரு பயங்கரமாக சொதப்பிட்டார். அது வந்து ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்தது. ஏன்னா இப்போ நீங்கள் ஜெனரலாகவே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை இது ஏன் கம்பேர் பண்ணுறோன்னா அது அந்த மாதிரி தான் இருக்குது. 2 படத்துக்கு ஒரு பெரிய கம்பேரிசன் இருக்குது. ஸோ இந்தியன் 2 சடனாக பார்த்து எல்லாரும் சங்கர் படமா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி போயிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் 1 எடுத்த டூட் பிலிப்ஸோட படமா அப்படின்னு பார்த்து எல்லா ஆடியன்ஸும் ஷாக்காக தான் வெளியே வந்ததை பல பேரை பார்த்தேன், பல பேர் புலம்பிட்டு வந்ததை பார்த்தேன். படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சைக்கோபாத்ஸ் ஜேர்னலில் தான் போயிட்டு இருக்கு. சரி படம் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, அப்படியே ஒரு மாதிரி போதுன்னு விட்டாலும் திடீர்னு இடையில வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த லேடி காகா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது எதனா ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் போன ஒரு ஃபீல் தான் இருந்தது. படம் பார்த்த ஒரு ஃபீல் இல்லை. கண்டிப்பாக இதை வந்து என்ன ஜேர்னல் எடுத்தாருன்னே தெரில. ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர், ஒரு பக்கம் ஃபுல்லாக மியூசிக்கல் ஜேர்னலில் பாட்டு ஃபுல்லாக படத்தில் ஃபுல்லாக 15-20 பாட்டு வருது. அதே மாதிரி கதை பெருசாக எதுவும் இல்லை. பட் கிளைமேக்ஸில் மொத்தமாக முடிச்சு போடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டே கிடையாத மாதிரி முடிச்சிடுறாங்க. அப்போ அவர் எதுக்கு இந்த பார்ட் எடுக்கணும், இந்த பார்ட் தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ஜோக்கர் 2 ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. சேம் லைக் இந்தியன் 2 தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி இப்போ புரியுதா? ஏன்னா அந்த இந்தியன் படத்தையும் ஜோக்கரையும் கம்பேர் பண்ணுறது இந்த ஒரு காரணம் தான். தேவையில்லாத ஆணி போட்டு இது ஒரு நல்ல கேரக்டர், ஒரு நல்ல படத்தை இப்போ வந்து இந்த மாதிரி விமர்சனப்படுத்தி எவ்வளோ பேர் அவ்வளோ நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டுக்கப்போ இந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குது நம்ம பார்ப்போம். ஏன்னா எனக்கு வந்து ஜோக்கர் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இந்த பார்ட் 1 படம்லாம் வெறித்தனமாக 3 வாட்டி தேட்டரில் பார்த்தோம். அந்தளவுக்கு வந்து ஒரு வேற லெவல் படம். அப்படி அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. மெயினாக டூட் பிலிப்ஸ் அவர் டேரக்ட் பண்ண முன்னாடி ப்ரீவியஸ் படங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கோம். ஜோக்கரை தவிர அவர் நிறைய த்ரில்லர் படங்கள் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கும் மேக்கிங் வைஸும், அது ஒரு ரைட்டிங் வைஸுமே. பட் இந்த படத்தில் ரைட்டிங் வைஸ் ரொம்ப புவராக இருந்தது ஸ்க்ரீன் பிளே. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாருன்னா கூட இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். படத்தோட ஒரே ஒரு பாசிட்டிவ் ஜாக்லின் ஃபீனிக்ஸ் அண்ட் லேடி காகா, இவங்க 2 பேரோட வேற லெவல் ஆக்டிங் தான். அதை தவிர இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு ஜோக்கர் ஃபேனாக இருந்தால் இந்த படத்தை ஒரு வாட்டி தேட்டரில் போய் பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு காமன் ஆடியன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிக்கும். படத்துலேயே பெருசாக எதுவும் இல்லை. ஒரு மியூசிக் கச்சேரிக்கு போய் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப டிசப்பாயின்மெண்டான ஒரு படம். நான் எதிர்பார்க்கல, ஓரளவாக ஆவரேஜாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 4 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்ச். ரொம்ப போர் அடிச்சுன்னா தேட்டரில் போய் பாருங்கள். மெயினாக நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்க தேட்டரில் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஐமேக்ஸ் ஃபார்மேட்டாக தான் எடுத்திருக்காங்க. பட் ஒரு நார்மல் ஸ்க்ரீன்ஸ்லையும் நம்ம ஊர் தேட்டரில் வந்து வெளியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இன்னும் இந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் இந்த படத்தோட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நல்ல ஸ்க்ரீனில் அந்த படம் பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள், இல்லைனா ஓடிடியில் வாங்கினா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.